என் அருமையான சகோதரனே சகோதரியே, அமெரிக்க தேசத்திலிருந்து சாமுவேல் ஃபிஸ்க் கிரீன் என்கிற ஒரு மிஷனரி மருத்துவர், அவர் மிஷனரியாக இலங்கை தேசத்திற்கு வந்து அநேக வருடங்கள் ஊழியம் செய்தார் என்று நாம் பார்க்கலாம். அவர் 4000 பக்கங்களுக்கு மேலாக இருந்த மருத்துவ குறிப்புகளை நாம் அறிந்த லோக்கல் லாங்குவேஜில், தமிழிலே அவர் மாற்றி எழுதி தந்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். மட்டுமல்ல, அவர் 60க்கு மேற்பட்ட மருத்துவர்களை எழுப்பியிருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இவர் ஏன் இதெல்லாம் செய்ய வேண்டும், எதற்காக என்று நீங்கள் யோசிப்பீர்களே ஆனால், மத்தேயு 10வது அதிகாரம் 7-8 வசனத்திலே நாம் அதை பார்க்கலாம். என்ன சொல்கிறார் பாருங்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், போகையிலே பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள், வியாதியானவர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தப்படுத்துங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்று. அவருடைய வாழ்க்கையில எப்படி இந்த மிஷனரி அதை நிச்சயமாக்கினார் என்று பார்ப்பீர்களா? நாமும் கூட அழைக்கப்பட்டிருக்கிறோம், இலவசமாய் பெற்றுக்கொண்டோம் கர்த்தருடைய கிருபையும் ஆசீர்வாதங்களையும் சால்வேஷனையும். we are called, அந்த ஆசீர்வாதங்களை, அந்த சால்வேஷனை, அந்த ரட்சிப்பை மற்றவர்களுக்கு சொல்கிறதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நாட்களிலே கர்த்தரை நோக்கி பார்ப்போம், கேட்போம், தேவனே என்னை ஒரு கருவியாக பயன்படுத்துங்கள், நான் உங்களுடைய அன்பை யாருக்காவது சொல்லட்டும் என்று சொல்லி. இலவசமாய் பெற்றுக்கொண்டீர்கள், இலவசமாய் கொடுங்கள். கிறிஸ்து இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென்.